بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله. أما بعد، فإن أصدق الحديث كتاب الله وأحسن الحديث حديث محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. قال الله تعالى في القرآن الكريم: يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي زدني علما. வார்த்தைகளில் மிகச்சிறந்த வார்த்தை அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும், வழிகாட்டுதலில் மிகப்பெரிய வழிகாட்டுதல் நம்முடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும், காரியங்களில் மிக மிக மோசமானது இந்த மார்க்கத்தில் புதுமைகளை புகுத்துவது, ஒவ்வொரு புதுமையான காரியமும் வழிகேடு, ஒவ்வொரு வழிகேடும் உங்களை நரகத்திலே கொண்டு போய் சேர்க்கும் என்று நம்முடைய தூதர் இந்த ஒட்டுமொத்த முஸ்லிம் சமுதாயத்திற்கு நினைவுபடுத்திய இந்த உபதேசத்தை இந்த ஜும்ஆவுடைய நாளில் இந்த நேரத்தில் உங்களுக்கும் எனக்கும் நினைவுபடுத்திக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறது. கணித்திற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் நம் மீது புரிந்திருக்கக்கூடிய ஒரு மாபெரும் கிருபையினால் அல்லாஹ் நம் மீது கடமையாக இருக்கக்கூடிய இந்த யௌமுல் ஜும்ஆவை முழுமையான நன்மையை பெற வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு ஹதீப் மிம்பரிலே ஏறுவதற்கு முன்பாக வந்து முழுமையான கூலியை பெற்று நாளை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே நுழைய வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூடி இருக்கிறோம். அதற்கான பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நமக்கு தந்தல் புரிவானாக என்று பிரார்த்தனை செய்தவனாக, கணித்திற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கத்தை வாரந்தோறும் இந்த ஜும்ஆவுடைய உபதேசங்களின் மூலமாக, இன்னும் பல வகுப்புகளின் மூலமாக, பல செய்திகள் நம்முடைய காதுகளில் வந்து விழுவதன் மூலமாக மார்க்கத்தை புரிந்துணர்ந்து அதை கேட்டறிந்து தெளிவு பெற்று இந்த மார்க்கத்தை நம்மால் இயலுமான வரை செயல்பட வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்திலே இந்த உலகத்திலே நீங்களும் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படி இந்த உபதேசங்களின் மூலமாக, இந்த வகுப்புகளில் நாம் அல்லாஹ்வை பற்றியும் அவருடைய மார்க்கத்தை குறித்தும் தெரிந்து கொள்வதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் சில விஷயங்கள் அடிப்படையாக நாம் தெரிந்திருக்க வேண்டும். அந்த விஷயங்கள் அடிப்படையில் தெரியாமல் நாம் இருக்கக்கூடிய நேரத்தில் அல்லது தெரிந்தும் உணர்வு பெறாமல் வாழக்கூடிய சமயங்களில் நம்முடைய வாழ்க்கை நாம் அறிந்திருக்கக்கூடிய அந்த இல்மிற்கும் நாம் செயல்படக்கூடிய செயல்பாட்டிற்கும் சம்பந்தமற்றவர்களாக இந்த சமூகத்திலே பயணிக்கக்கூடிய பெரும்பான்மையான மக்களை நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால், அந்த சில அடிப்படையான விஷயங்களில் கொட்டை விடக்கூடியவர்களாக அல்லது கவனமற்றவர்களாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அப்படி இன்றைய ஜும்ஆவுடைய இந்த உபதேசத்திலே நீங்களும் நானும் மிக முக்கியமான ஒரு காரியத்தை குறித்து, அல்லாஹ்வுடைய சிஃபத்துகளில் இருக்கக்கூடிய ஒரு அல்லாஹ்வுடைய சிஃபத்தை குறித்து, எந்த இந்த சிஃபத்தை ஒரு மனிதன் உணராவிட்டால் அல்லது அறிந்து கொள்ளாவிட்டால் அவன் அவனுடைய அகீதாவில் அடிபிறந்து விடுவான் என்று அல்லாஹ்வும் தூதரும் நமக்கு வலியுறுத்தி தந்த ஒரு
விஷயமாக இருக்கக்கூடிய அல்லாஹ் ரஸ்ஸாக் என்று சொல்லக்கூடிய இந்த அல்லாஹ் உணவளிப்பவன் என்ற இதோடு சார்ந்துபட்டிருக்கக்கூடிய சில காரியங்களை நாம் நம்முடைய நினைவுகளிலே கொண்டு வர கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்று சொன்னால் இன்றைக்கு ஒரு சாதாரண ஒரு சிறுவனை அழைத்து யார் உனக்கு உணவளிக்கிறார் என்று நாம் கேட்டால் அந்த சிறுவன் எளிமையாக சொல்லிவிடுவார், அல்லாஹ் தான் உணவளிக்கிறார். யாரிடத்தில் நீங்கள் கேட்டாலும், எந்த முஸ்லிமிடத்தில் நீங்கள் கேட்டாலும் அவர்கள் இலகுவாக சொல்லிவிடுவார்கள், அல்லாஹ் தான் ரஸ்ஸாக் என்பதாக. அப்படியானால் எதன் அடிப்படையில் எதற்காக இதை நாம் நினைவு கொள்ள வேண்டும்? உதாரணமாக ஒரு மனிதர் ரஸ்ஸாக் என்று சொல்லுவார், ஆனால் அவருடைய வாழ்க்கையுடைய பொருளாதாரத்துடைய அடிப்படை வட்டியாக இருக்கிறது. ஆனால் அவர் வாய் மொழியக்கூடிய வார்த்தை ரஸ்ஸாக், அல்லாஹ் தான் ரஸ்ஸாக் என்று சொல்லுவார். ஐவேளை தொழக்கூடியவராக இருப்பார், ஆனால் ஹலால் ஹராம்களை பேணாதவராக இருப்பார். அவரும் சொல்லுவார், அல்லாஹ் தான் ரஸ்ஸாக் என்பதாக. அப்படி என்றால் இந்த ரஸ்ஸாக் என்ற பகுதியை ஒருவன் முழுமையாக விளக்காவிட்டால், யார் ஒருவர் முழுமையாக புரிந்துணரவில்லையோ அவர்கள் இது போன்ற காரியங்களில் ஈடுபடக்கூடிய நிகழ்வுகளை நாம் கண்கூடாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அப்படி என்று சொன்னால் இந்த ரஸ்ஸாக் என்ற அல்லாஹ்வுடைய சிஃபத்தை நாம் அறிந்திருக்கிறோமா என்றால் கேள்விக்குறியான ஒரு விஷயமாக அது இருந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். ரிஸ்க் என்ற இந்த அரபியுடைய வார்த்தைக்கு நீங்கள் அரபு மொழியினுடைய அந்த அகராதிகளை நீங்கள் தேடி பார்த்தால், ரிஸ்க் என்று சொன்னால் நம்முடைய புரிதலின் அடிப்படையிலே உணவை மட்டும் நாம் வைத்துக் கொள்வோம், அல்லாஹ் உணவளிக்கிறார். ஆனால் ரிஸ்க் என்று சொன்னால் அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய, அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய அனைத்து விதமான வாழக்கூடிய வாழ்வதற்கு தேவையான வாழ்வாதாரங்களையும் இந்த ரிஸ்க் என்ற வார்த்தை உள்ளடக்கும். உதாரணமாக நமக்கு கிடைக்கக்கூடிய பொருளாதாரம், நாம் உண்ணக்கூடிய உணவு, நாம் குடிக்கக்கூடிய தண்ணீர், அதே போல நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த கல்வி, அதே போல நாம் புத்தி சுவாதீனத்தோடு இருக்கிறோமே அது கூட இந்த ரிஸ்க் என்ற பகுதியிலே அடங்கும் என்பதை நாம் அடிப்படையாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி என்று சொன்னால் இந்த ரிஸ்குடைய விஷயத்தில் நாம் பொறுப்புள்ள மக்களாக, அல்லது ரிஸ்க் என்பதை வெறும் உணவுதான் என்பதை போல இந்த உலகத்தில் வாழக்கூடிய எத்தனையோ முஸ்லிம்களை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அப்படி என்று சொன்னால் இந்த ரிஸ்கை நாம் அறியாததன் விளைவாக இன்றைக்கு சமூகத்தில் வட்டியிலே ஈடுபடக்கூடிய முஸ்லிம்கள், அதே போல பொருளாதாரத்தை ஏன் எந்த விதத்திலாவது பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற முனைப்பு காட்டக்கூடிய முஸ்லிம்களை இன்றைக்கு நாம் சமூகத்திலே பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வு சஹீஹ் முஸ்லிமிலே வரக்கூடிய செய்தி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யௌமுல் ஜும்ஆவுடைய தினத்தில் மிம்பரிலே குத்பா நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். யௌமுல் ஜும்ஆவுடைய தினத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உரையாற்றி கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது ஷாம் நாட்டில் இருந்து வந்த, அதாவது சிரியா என்று அடையாளப்படுத்தக்கூடிய அந்த நாட்டிலிருந்து ஒரு வியாபார கூட்டம் வருகிறது. வரக்கூடிய அந்த நேரத்தில் உரையாற்றி கொண்டிருப்பவர் அல்லாஹ்வுடைய தூதர். அந்த செய்தியை கேட்ட மாத்திரத்தில் சஹாபாக்கள் சென்று விட்டார்கள். இதற்காக அந்த சிரியாவுடைய வியாபார கூட்டம் என்பது 2-3 மாதங்களுக்கு ஒரு முறை வியாபாரத்தை கொடுப்பதற்கும் வாங்குவதற்கும், அதாவது விற்பனை செய்வதற்கும் வாங்கிக் கொள்வதற்குமாக வரக்கூடிய ஒரு வியாபார கூட்டம். அது வந்தவுடன் சில சஹாபாக்கள் அந்த குத்பாவுடைய இடத்தை விட்டு வியாபாரம் செய்வதற்காக சென்று விடுகிறார்கள். செல்லக்கூடிய நேரத்தில் வியாபாரங்களை எல்லாம் முடித்துவிட்டு அந்த மக்கள் திரும்புகிறார்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆனுடைய வசனத்தை இறக்குகிறார். நாம் எல்லாம் அனைத்து ஜும்ஆவுடைய தொழுகையிலும் ஓதக்கூடிய ஒரு வசனம், சூரத்துல் ஜும்ஆவுடைய இறுதி வசனம் அல்லாஹ் இறக்குகிறான். அல்லாஹ் சொல்கிறான், வஇதா அவு திஜாரத்தன் அவ் லஹுவன், அவர்கள் ஒரு வியாபாரத்தை பார்த்து விட்டால், அதாவது ஒரு வேடிக்கையான காரியத்தை பார்த்து விட்டால், வதரபூக காயிமா, உங்களை நின்ற நிலையிலே விட்டு சென்று விடுகிறார்கள். குல், நபியே நீங்கள் அவர்களுக்கு சொல்லுங்கள், மா இன்தல்லாஹி கைரும் மினல் லஹ்வி வ மினத் திஜாரா, இந்த வேடிக்கையை விட, இந்த வியாபாரத்தை விட உங்களுக்கு கைர் எது தெரியுமா? இந்த ஜும்ஆ, அதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், வல்லாஹு கைருர் ராஸிகீன். அதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய அடிப்படை. வல்லாஹு கைருர் ராஸிகீன்,
இந்த சிரியாவிலிருந்து வந்த கூட்டம் அல்ல உங்களுக்கு வாழ்வாதாரம் வழங்கக்கூடியவன், சிரியாவிலிருந்து வந்த கூட்டம் அல்ல உங்களுக்கு பொருளாதாரத்தை வழங்கக்கூடியவன். வல்லாஹு கைருர் ராஸிகீன், அல்லாஹ் தான் உங்களுக்கு வாழ்வாதாரத்தை வழங்கிக் கொண்டிருக்கிறான் என்று சஹாபாக்களுக்கு எச்சரிக்கை விடுத்தார் என்ற சம்பவத்தை நாம் சஹீஹ் முஸ்லிமிலே பார்க்கிறோம் என்று சொன்னால், இந்த சம்பவத்தை நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய வேளையிலே அடிப்படையாக புரிந்து கொள்ள வேண்டும். அந்த சமயத்தில் சஹாபாக்களுக்கு ஜும்ஆவுடைய நேரத்திலே வியாபாரம் செய்வது தடை என்ற சட்டங்கள் இறக்கப்படவில்லை. இறக்கப்பட்டிருந்தால், முன்கூட்டியே அவர்களுக்கு அது ஹராமாக்கப்பட்டிருந்தால் அப்படி ஒருபோதும் அவர்கள் செய்திருக்க மாட்டார். இந்த வசனம் இறங்கியதற்கு பின்பாக நீங்கள் ஒட்டுமொத்த வரலாறை புரட்டி பார்த்தாலும் ஜும்ஆவுடைய நேரத்தில் வியாபாரம் செய்தார்கள் என்ற ஒரு சம்பவத்தை நீங்கள் பார்க்க முடியாது என்று சொன்னால், இன்றைக்கு ஜும்ஆவிற்கு வராமல் ஜும்ஆ தொடங்கப்பட்டு விட்டும் பள்ளிக்கு வராத எத்துணை முஸ்லிம்கள் வியாபாரத்திலும் உலக காரியங்களிலும் இன்ன பிற செயல்பாடுகளிலும் ஈடுபடக்கூடிய மக்கள் இந்த சமூகத்தில் இன்னமும் இருக்கிறார்கள் என்று சொன்னால், ஜும்ஆவை விட பொருளாதாரம் தான் எனக்கு முக்கியம் என்பதாக அவர்களுடைய செயல்பாடுகள் நமக்கு கண்கூடாக காட்டிக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால், நாம் அல்லாஹ் ரஸாக் என்ற பகுதியை அந்த மக்கள் விளங்க தவறியதனுடைய விளைவுதான் அவர்கள் ஜும்ஆவிற்கு நேரம் தவறி வரக்கூடியவர்களாக அல்லது ஜும்ஆவிற்கே வராத மக்களாக சில மக்கள், சில முஸ்லிம்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் சமூகத்தில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அப்படி என்று சொன்னால், இந்த ரஸாக் என்ற பகுதி என்னுடைய உள்ளத்தில் ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையில் அடிப்படையாக ஊன்றுகோலாக இருந்தது என்று சொன்னால், அவருடைய இபாதத்துகள் சீர்வரும், அவருடைய இபாதத்துகள் சீர்வரும். ஜும்ஆவிற்கு நேரம் தவறாமல் வரக்கூடிய மனிதராக அவர் இருப்பார் என்று சொன்னால், இதை விளங்காததால் தான் எனக்கு யாரோ ஒருவர் எங்கோ நான் இந்த வியாபாரத்தில் ஈடுபடுவதன் மூலமாக இந்த நேரத்தில் இதை செய்துவிட்டால் இந்த பொருளாதாரம் எனக்கு கிடைத்துவிடும் என்ற நட்பாசையில், அந்த உலக மோகத்தில் அந்த மனிதர்கள் ஜும்ஆவை விட்டுவிட்டு பள்ளிக்கு வராதவர்களாக, அல்லாஹ்வுக்கு செலுத்த வேண்டிய அந்த ஹக்கை நிறைவேற்றாதவர்களாக இன்றைக்கு சமூகத்தில் பெரும்பான்மையான மக்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், அல்லாஹ் ரஸாக் என்ற பகுதியை நாம் அடிப்படையாக புரிந்து கொண்டால் இந்த நிலைகள் சீர்வரும் இன்ஷா அல்லாஹ். அப்படி என்று சொன்னால், அல்லாஹ் மேலும் குர்ஆனிலே ஏகப்பட்ட அத்தாட்சிகளை, வசனங்களை அல்லாஹ் ரஸாக் என்பதற்கு நமக்கு அடுக்கடுக்காக சொல்லித் தருகிறார். அல்லாஹ் சொல்கிறார், மா உரீது மின்ஹும் மின் ரிஸ்கி வ மா உரீது அன் யுத்இமூன், நான் உங்களிடத்திலே உணவையோ அல்லது நீங்கள் எனக்கு ஏதாவது பொருளை தர வேண்டும் என்றோ நான் உங்களிடத்திலே எதிர்பார்க்கவில்லை. யாருக்கு சொல்கிறார் அல்லாஹ்? மக்கத்து குறைஷிகளுக்கு அல்லாஹ் சொல்கிறார். இதற்காக இந்த குர்ஆனுடைய வசனம் லாத்திற்கும் உஸ்ஸாவிற்கும் படையல்களையும் சடங்கு சம்பிரதாயங்களையும் நேர்ச்சைகளையும் உணவுகளையும் வைத்துக் கொண்டிருந்த அந்த மக்களுக்கு இறக்கப்பட்ட வசனம். இந்த வசனம் சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறார், இன்னல்லாஹ ஹுவ ரஸாக்கு துல் குவத்தில் மதீன், அல்லாஹ் தான் உங்களுக்கு உணவு கொடுக்கக்கூடியவனாக ரஸாக்காக இருந்து கொண்டிருக்கிறான். நீங்கள் எனக்கு கொடுக்க வேண்டும் என்று நான் உங்களிடத்தில் எதிர்பார்க்கவில்லை. நான் ஈதுல் அத்ஹாவே உதுஹியத் கொடுக்கிறோம், குர்பானி கொடுக்கிறோம். அதை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் என்ன சொல்கிறான்? லயனாலல்லாஹ திமாஉஹா, அந்த பிராணியுடைய ரத்தமோ மாமிசமோ என்னை சென்று அடைவதில்லை. நீங்கள் எந்த இறையச்சத்தில் கொடுக்கிறீர்கள், உங்களுடைய இறையச்சம் தான் என்னை சென்றடைகிறது என்று அல்லாஹ் தேவையற்றவராக சவாலாக இருந்து கொண்டிருக்கிறார். ஆனால் நாம் தேவையுடையவர்களாக இருந்தும் அல்லாஹ் தடுத்த அந்த நேரங்களில் வியாபாரம் செய்யக்கூடியவர்களாக, அல்லாஹ்வை மறந்து வியாபாரம் செய்யக்கூடியவர்களாக, அல்லாஹ்வை மறந்து உலகத்துடைய அந்த பொருளாதாரத்தில் மூழ்கியவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் சிந்தனை, இந்த செய்திகளின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்படி ஒரு மனிதர் பேணுதலாக ஜும்ஆவிற்கு நேரமாக வந்து ஐவேளை தொழுது இப்படி செய்துவிட்டால் உங்களுக்கு பொருளாதாரம் கிடைத்துவிடுமா? கிடைக்கும். எப்பொழுது என்று சொன்னால், அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். தொடர்ந்து சூரத்துல் ஜும்ஆவுடைய 10வது வசனம், ஃபஇதா குதியத்திஸ் ஸலாத், தொழுகை முடிந்து விட்டது என்று சொன்னால் ஃபன்தஷிரு ஃபில் அர்த், நீங்கள் என்ன செய்யுங்கள்? பூமியிலே பரவி சென்று அல்லாஹ்வுடைய ரிஸ்கை நீங்கள் தேடிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தேடிக் கொள்வதில் தடை செய்யவில்லை. ஆனால் ஜும்ஆவுடைய நேரத்தில் நீங்கள் வியாபாரம் செய்வது இந்த சமூகத்திற்கு ஹராம் என்று அல்லாஹ் சொல்லி இருந்தோம். ஜும்ஆவிற்கு நேரமாக வரவில்லை என்று சொன்னால் அந்த ஜும்ஆ அவருக்கு கிடைக்காது என்று எச்சரித்திருந்தோம். எத்துணை முஸ்லிம்கள் இன்றைக்கு இந்த பொருளாதாரத்திற்காக அல்லது இந்த ரிஸ்குடைய பகுதியில் நம்பிக்கை இழந்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம்
பாருங்கள், அல்லாஹ் மேலும் இந்த பொருளாதாரத்தை எப்படி நாம் இந்த உலகத்தில் தேடிக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், இந்த ரிஸ்குடைய பகுதியில் நம்பிக்கை இழந்தவர்கள் ஹராமான வழிகளில், உதாரணமாக ஒரு வியாபாரம் செய்கிறார், ஆனால் அல்லாஹ் வியாபாரத்தை ஹலாலாக்கி வட்டியை ஹராமாக்கி இருக்கிறார். அஹல்லல்லாஹுல் பைஅ வ ஹர்ரம ரிபா. அல்லாஹ் வட்டியை ஹராமாக்கி இருக்கிறார். ஆனால் இன்றைக்கு சில முஸ்லிம்களை நீங்கள் பார்க்கலாம், அவர்கள் வியாபாரம் செய்கிறார்கள், ஆனால் அவர்களுடைய அடிப்படை இன்வெஸ்ட்மெண்ட், முதலீடு வட்டியாக இருந்து கொண்டிருக்கிறது. பாதுகாக்க வேண்டும். எப்படி செய்யக்கூடிய செயல் வியாபாரம் அல்லாஹ் ஹலாலாக்கியது, ஆனால் அதற்கான முதலீடாக வட்டிக்கு பொருளாதாரத்தை வாங்கி வியாபாரம் செய்யக்கூடிய முஸ்லிம்கள் இருக்கிறார்கள். காரணம், இந்த வியாபாரம் இல்லை என்று சொன்னால், இந்த பொருளாதாரம் கிடைக்கவில்லை என்று சொன்னால் என்னுடைய குடும்பம் பட்டியலில் சென்றுவிடும், நான் ரிஸ்க் இல்லாதவனாக மாறிவிடுவேன், எனக்கான தேவைகளை நிறைவேற்ற முடியாதவனாக மாறிவிடுவேன் என்று நம்பிக்கை இழந்த ஒரு சமூகமாக இந்த முஸ்லிம் சமூகம் சென்று கொண்டிருக்கிறது என்று சொன்னால், அதற்கான அடிப்படை அல்லாஹ் ரஸாக் என்ற பகுதியிலே இவர்கள் நம்பிக்கை வைக்க தவறிவிட்டார்கள். அதனால்தான் ஹராமான வழியிலே பொருளாதாரத்தை கொண்டு வியாபாரம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள், அல்லது வட்டிக்கு விடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள், அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் எதிராக போர் பிரகடனம் செய்யக்கூடியவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால், இந்த அடிப்படை அவர்களிடத்தில் இல்லை. இந்த அடிப்படையை ஒரு முஸ்லிம் இயல்பாக புரிந்து கொண்டால் அவனுடைய வாழ்வு செழிக்கும், அவருடைய இபாதத்துகள் செழிப்படும் என்பதை இந்த வசனங்களின் மூலமாக, இந்த தகவல்களின் மூலமாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மேலும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார் குர்ஆனிலே, வஃபி ஸமாஇ ரிஸ்குக்கும் வமா துஅதுன். உங்களுக்கு ரிஸ்க் எங்கே இருக்கிறது தெரியுமா? உங்களுடைய வியாபாரத்தில் அல்ல. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார், உங்களுடைய வியாபாரத்தில் அல்ல, நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளில் அல்ல, நீங்கள் போட்டு வைத்திருக்கக்கூடிய கணக்குகளில் அல்ல, நீங்கள் யோசித்து வைத்திருக்கக்கூடிய லாஜிக்கலான கணக்குகளில் அல்ல. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார், வஃபி ஸமாஇ ரிஸ்குக்கும் வமா துஅதுன். உங்களுக்கு வாக்களிக்கப்பட்டவையும் உங்களுடைய ரிஸ்கும் வானத்திலே இருந்து கொண்டிருக்கிறது. எதை சொல்கிறான் அல்லாஹ்? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதற்கு விளக்கம் சொல்கிறார்கள். அல்லாஹ் சொல்லக்கூடியது அல் மதர், மழையை சொல்கிறார். இன்றைக்கு மழையை ஒரு பொருட்டாகவே மதிக்காமல், அது பெய்தால் என்ன, பெய்யாவிட்டால் என்ன என்று அதற்கு நன்றி செலுத்தாதவர்களாக, அதை பற்றி சிந்தனை செய்யாதவர்களாக இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அல்லாஹ் ரிஸ்குடைய அடிப்படையாக சொல்வது மழை. இந்த மழை பெய்யவில்லை என்று வையுங்கள், மக்கள் பஞ்சத்திலே துவைப்பார்கள். இந்த பூமி செழிக்காது, இந்த பூமி வளம் கொழிக்காது, நாம் உம்மத்திற்கு தேவையான எதுவும் நம்மை வந்தடையாது. நாம் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறோம்? என்னுடைய பாக்கெட்டில் பணம் இருக்கிறது, கடையிலே கொடுத்தால் பொருள் கிடைக்கும் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் அல்லாஹ் சொல்கிறார், இல்லை இல்லை, வானத்திலே உங்களுடைய ரிஸ்க் இருக்கிறது, அல்லாஹ் தான் அதை தந்து கொண்டிருக்கிறார். பாருங்கள், ஒரு இடத்திலே அல்லாஹ் மழையை பெய்ய வைக்கிறான், மழை பொழிகிறது, பூமி செழிக்கிறது, அந்த மக்களுக்கு தேவையான உணவு வகைகள் கிடைத்துக் கொண்டிருக்கிறது. ஒரு விவசாயி அறுவடை செய்யக்கூடிய, அதாவது சாகுபடி செய்யக்கூடிய, பயிரிடக்கூடிய நேரத்திலே மழை பெய்கிறது, அவன் நல்ல முறையிலே விவசாயம் செய்கிறான். அதே போல இன்னொரு நேரத்திலே அது அறுவடை செய்யக்கூடிய அந்த நேரம் வந்ததற்கு பின்னால் அந்த நேரத்திலே அல்லாஹ் மழையை பெய்ய வைப்பதில்லை. பெய்ய வைத்தால் அந்த உணவு நம்மை வந்தடையாது. ஒரே மழையை கொண்டு அல்லாஹ் உணவை வழங்குகிறான், அதே மழையை கொண்டு அந்த அறுவடை செய்யக்கூடிய உணவுப் பொருட்களை அல்லாஹ் அழித்து விடுகிறார். அதே மழையை கொண்டு இன்னொரு பகுதியிலே உட்புறத்திலே உப்புக்கள் தயாரிக்கப்படுகிறது, அங்கே மழையை பெய்ய வைக்காமல் அந்த உணவுப் பொருளை நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். எப்படிப்பட்ட ரஸாக் அல்லாஹ் என்பதை இந்த உதாரணங்களின் மூலமாக நாம் நம்முடைய சிந்தனைகளுக்கு கொண்டு வர வேண்டும். அதே போல தாயினுடைய கருவறையிலே இருக்கக்கூடிய குழந்தையை நீங்கள் பார்க்கலாம். அதற்கு உணவளிக்கக்கூடியவன் யார்? இன்றைக்கு விஞ்ஞானங்கள் எல்லாம் வளர்ந்து விட்ட காரணத்தினால் சில காரணங்களை சொல்கிறார்கள். ப்ரூவ் பண்ணப்பட்ட காரணங்கள் அல்ல, நிரூபிக்கப்பட்ட காரணங்கள் அல்ல, சொல்கிறார்கள் தாயினுடைய அந்த கனெக்ஷனோடு அது இருப்பதால் தான் இன்றைக்கு அது வளர்ந்து கொண்டிருக்கிறது. இல்லை, அல்லாஹ் உணவளித்துக் கொண்டிருக்கிறார். சரி, தாயினுடைய கருவறையிலே அல்லாஹ் அந்த பப்புள் மொழியின் மூலமாக அந்த குழந்தை உணவை உண்டு கொண்டிருக்கிறது, வளர்ந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் கூட கோழியினுடைய முட்டையை நீங்கள் பார்க்கலாம்.
அதனுடைய உடம்பிலிருந்து வெளிவந்து 21 நாட்கள் எந்தவித தொடர்பும் இல்லாமல் அது அந்த பூமியிலே அந்த கோழியினுடைய அந்த பராமரிப்பிலே இருக்கிறது. அதற்கு உள்ளிருந்து ஒரு உயிரை அல்லாஹ் வர வைக்கிறார். அந்த 21 நாட்களும் அதற்கு அல்லாஹ் உணவளிக்கிறார். எப்படி வெளிவருகிறது சிந்திக்க மாட்டீர்களா என்று அல்லாஹ் இந்த உதாரணங்களை சிந்தியுங்கள் என்பதற்காகத்தான் நான் தான் உணவளித்துக் கொண்டிருக்கிறேன். ஆழ்கடலில் வாழக்கூடிய எத்துணை ஜீவராசிகளை நாம் பார்க்கிறோம், தெரிந்து கொள்கிறோம். எல்லாவற்றிற்கும் நீங்கள் உணவளிக்கிறீர்களா, நான் உணவளிக்கிறேனா என்று அல்லாஹ் கேட்கக்கூடிய எத்துணை வசனங்களை நாம் குர்ஆனில் பார்க்கிறோம். அப்படி என்றால் இதற்கான அடிப்படை அல்லாஹ் ரஸ்ஸாக் என்பதை ஒரு முஸ்லிம் ஆழமாக அகலமாக உறுதியாக நம்பிக்கை கொள்ள வேண்டும். இல்லை என்று சொன்னால் அவருடைய அகீதாவிலே, அவருடைய கொள்கையிலே, அவருடைய ஈமானிலே பிறழ்வுகள் ஏற்படும். இன்றைக்கு அந்த பிறழ்வுகள் ஏற்பட்டதனால் தான் இன்றைக்கு எத்துணைய முஸ்லிம்கள், முஸ்லிம் வாலிபர்கள், முஸ்லிம் வாலிப பெண்கள் சினிமா துறைக்கு செல்லக்கூடிய நிலையை நீங்கள் பார்க்கிறீர்கள். எத்துணைய வழிகட்ட கூட்டங்கள் இஸ்லாத்தை விட்டு செல்கிறார்களே என்ற அடிப்படை அல்லாஹ் ரஸ்ஸாக் என்ற பகுதியை அவர்கள் விளக்கவில்லை. அதை விளக்கியிருந்தால் அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கத்தை விட்டு, அல்லாஹ்வுடைய இந்த வரையறைகளை விட்டு அவர்கள் செல்ல மாட்டார்கள் என்பதாக அல்லாஹ் அடுக்கிக் கொண்டே சொல்லக்கூடிய இந்த பல வசனங்களை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அப்படி என்று சொன்னால் நம்முடைய காரியங்களை நாம் அல்லாஹ் ரஸ்ஸாக் என்பதிலே நிலை பெறச் செய்ய வேண்டும். மேலும் இந்த மலையை குறித்து அல்லாஹ் மேலும் குர்ஆனிலே சொல்லும் பொழுது அல்லாஹ் கேள்வி கேட்கிறான். அஃபரைத்துமுல் மா அல்லதி தஷ்ரபூன், நீங்கள் குடிக்கிறீர்களே தண்ணீர், உங்களுடைய வீடுகளிலே இலகுவாக குடிப்பதற்கு சௌகரியமாக பல்வேறு சுவைகளிலே எளிமையாக கிடைக்கக்கூடிய ஒரு தண்ணீர், அதை நீங்கள் யோசித்து பாருங்கள். நீங்கள் குடிக்கிறீர்கள். ஒரு மனிதன் உணவில்லாமல் இந்த உலகத்திலே வாழ முடியும். ஆனால் தண்ணீர் இல்லாமல் இந்த உலகத்தில் எந்த ஜீவராசியும் வாழ முடியாது என்ற அடிப்படையில் இருக்கக்கூடிய நீரை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். அன்தும் அன்சல்துமூஹு மினல் முஸ்ர், மேகத்திலிருந்து அந்த மலையை நான் இறக்குகிறேனா அல்லது நீங்கள் இறக்குகிறீர்களா என்று அல்லாஹ் இந்த ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் கேள்வி எழுப்புகிறார் என்று சொன்னால் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். யார் இந்த ரிஸ்கை வழங்குகிறார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் அற்றவர்களாக வாழ்வதற்கான உறுதி இந்த ரஸ்ஸாக் என்ற பகுதியை நம்புவதன் மூலமாக நமக்கு கிடைக்கிறது என்பதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் மேலும் சொல்லி காட்டுகிறார், லவ் நஷாஉ லஜஅல்னாஹு உஜாஜா, நாம் நினைத்தால் இந்த தண்ணி நீங்கள் குடித்துக் கொண்டிருக்கிறீர்களே இதை உஜாஜன் உப்பாக மாற்றிவிடுவோம். யார்? அல்லாஹ் நினைக்கிறார், அல்லாஹ் கொடுத்து கொண்டிருக்கிறார். அதனால் இன்றைக்கு குடிக்கிறோம், தண்ணியுடைய கஷ்டமே தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் சொல்கிறான், லவ் நஷா, நாம் நினைத்தால் உஜாஜ, உப்பாக மாற்றிவிடுவோம். என்ன செய்வீர்கள்? தண்ணிக்கு என்ன செய்வீர்கள்? இன்றைக்கு செயற்கையான முறையிலே ஆர்டிபிஷியல் ரைட் என்று சொல்லிக் கொண்டு என்னவெல்லாமோ செய்வதற்கு திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ் சொல்கிறார், இல்லை, ஒருபோதும் முடியாது. அந்த மதர் என்று சொல்லக்கூடிய மலை என்னுடைய கட்டுப்பாட்டிலே, என்னுடைய ரிஸ்கினுடைய அடிப்படையாக நான் வைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறார். அந்த மலையின் மூலமாகத்தான் இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் அல்லாஹ் நிர்வாகம் செய்து கொண்டிருக்கிறார் என்ற செய்திகளை நாம் பார்க்கிறோம். எத்தனை இடங்களில் அந்த நீரை கொண்டு அல்லாஹ் அழித்துக் கொண்டிருக்கிறார். அதே மலையை கொண்டு சில இடங்களில் வறட்சியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் உணவளித்துக் கொண்டிருக்கிறார். உதாரணமாக ஆப்பிரிக்கா போன்ற நாடுகளை நீங்கள் அந்த ஆப்பிரிக்காவுடைய பேரை கேட்டாலே பஞ்சத்தில் அடிபட்ட ஒரு நாடு, ஒரு கண்டம் என்பதாக நம்முடைய மனங்களில் பதியக்கூடிய அளவிற்கு வறட்சியில் இருக்கக்கூடிய ஒரு இடம். காரணம், ஆனால் அதனுடைய நிலப்பரப்பை நீங்கள் தேடி பார்த்தால் அது ஒரு விவசாய பூமி. அது ஒரு விவசாய பூமி இயற்கையில், ஆனால் பஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய அதே இடத்தில் தான். அதே போல சவுதி அரேபியா போன்ற நாடுகளை நீங்கள் பார்த்தால் அதனுடைய நிலப்பரப்பு ஒரு பாலைவன பூமி, ஆனால் அங்கே வளம் கொளித்துக் கொண்டிருக்கிறது. பாருங்கள், அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள் நம்முடைய கண்களுக்கு முன்பாக இருந்து கொண்டிருக்கிறது. அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறார், வஃபிஸ் ஸமாஇ ரிஸ்குக்கும் வமா துஅதுன், உங்களுக்கு ரிஸ்கை அல்லாஹ் மலையின் மூலமாக இந்த வானத்திலிருந்து இறக்கிக் கொண்டிருக்கிறார். அப்படி என்று சொன்னால் இந்த ரிஸ்குகளுக்கு நன்றி செலுத்தக்கூடிய மக்களாக நாம் இருக்கிறோமா? நாம் சுவாசிக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு மூச்சு காற்றிற்கும் நன்றி செலுத்தக்கூடிய மக்களாக நாம்
இருக்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாளை ஜன்னத்திலே சொர்க்கத்திலே அவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று சொன்னால், வயுல்ஹிமுன தஸ்பீஹ வ தக்பீர கமா துல்ஹிமுன நஃபஸ். அவர்களுக்கு எப்படி மூச்சு இல்ஹாமாக்கப்பட்டிருக்கிறதோ, இல்ஹாம் என்று சொன்னால் இயல்பிலே அது ஒரு பெரிய விஷயம் இல்லை என்பதை போல இந்த உலகத்தில் ஆக்கப்பட்டிருக்கிறதோ, அதே போல நாளை சொர்க்கவாசிகள் தஸ்பீஹும் தக்பீரும் அவர்களுக்கு இல்ஹாமாக்கப்படும். அவருடைய வாய்களில் இருந்து இயல்பாக வந்து கொண்டிருக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சுவாசிக்கக்கூடிய அந்த செய்தியை பற்றி சொல்லி தருகிறார். என்று சொன்னால் இன்றைக்கு எப்படி உண்ணுகிறோம், என்ன சாப்பிடுகிறோம், நம்முடைய ரிஸ்கினுடைய பட்டியலை போட்டால் முடியாது என்ற அளவிற்கு ஆண்டு அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், ஆனால் ஜும்ஆவிற்கு வரக்கூடிய அந்த காரியங்களில் அல்லாஹ் ரஸாக் என்ற பகுதியில் நம்பிக்கை உள்ளவர்களாக இருப்பதன் காரணத்தினால் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்த மறந்தவர்களாக இந்த சமூகம் சென்று கொண்டிருக்கிறது என்று சொன்னால், இந்த அல்லாஹ் ரஸாக் என்ற பகுதியை உலமாக உறுதி கூற தவறியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த செய்திகளின் மூலமாக அந்த செய்திகளை, அந்த அல்லாஹ் ரஸாக் என்பதை உறுதியாக ஒவ்வொரு முஸ்லிமும் கடைபிடிக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் இந்த செய்திகளின் மூலமாக தந்து கொண்டிருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த நமக்கெல்லாம் படிப்பினை தரக்கூடிய ஒரு சம்பவம். மிக்தாத் இப்னு அஸ்வத் ரலியல்லாஹு அவர்கள், அந்த நபித்தோழர் பள்ளியில் இருந்து கொண்டிருக்கிறார். அவரோடு இன்னும் ஒரு 2 நபித்தோழர்கள், அவர்களுக்கான உண்பதற்கான உணவுப் பொருள் பள்ளிக்கு கொண்டு வரப்படும், மக்கள் தருவார்கள். அப்படியாக அந்த 2 நபித்தோழர்கள் மிக்தாத் ரலியல்லாஹு அவர்கள், அல்லாஹ்வுடைய தூதர் இந்த 4 நபர்களுக்கான பால் பள்ளியிலே வைக்கப்படுகிறது. மிக்தாத் ரலியல்லாஹு அவர்கள் அவருடைய பங்கை எடுத்து குடிக்கிறார்கள். குடித்ததற்கு பின்பாக அவருடைய பசி தீரவில்லை, பசி போதவில்லை, அந்த பால் போதுமானதாக இல்லை. அவர் அறிவிக்கிறார்கள், மிக்தாத் ரலியல்லாஹு அவர்கள் இந்த செய்தியை அறிவிக்கக்கூடியவர், சஹீஹ் முஸ்லிமிலே பதியப்பட்டிருக்கக்கூடிய செய்தி. சொல்கிறார்கள், நான் நினைத்தேன் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வேறு யாராவது உணவை தருவார்கள், வேறு யாராவது உண்ண தருவார்கள் அல்லது குடிக்க தருவார்கள் என்று எண்ணிக்கொண்டு அல்லாஹ்வுடைய தூதருடைய பங்கையை குடிக்கிறார்கள். குடித்துவிட்டு பள்ளியிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிக்கு வருகிறார்கள். வந்து அந்த பால் வைத்திருக்கக்கூடிய அந்த கோப்பையை திறந்து பார்க்கிறார்கள். பார்க்கும் பொழுது அதிலே பால் இல்லை. கோப்பையிலே அதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் குடிப்பதற்கான பங்கு அந்த கோப்பையிலே இல்லை. நாம இருந்தால் யார் குடித்தார், ஏன் குடித்தீர்கள் என்று கேள்வி கேட்போம். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் செய்த செயல் நமக்கு மிகப்பெரிய ஒரு படிப்பினை. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வானத்தை நோக்கி தலையை உயர்த்தினார்கள். உயர்த்தி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தார்கள், அல்லாஹும்ம அத்இம் மன் அத்அமனா வஸ்கி மன் சகானா. எப்பொழுது கேட்ட பிரார்த்தனை, நம்மை போல நன்கு அதாவது உண்டு குடித்து அனுபவித்து சுவைத்து அதற்கு பின் கேட்ட பிரார்த்தனை அல்ல. பசியிலே இருக்கிறார்கள், குடிப்பதற்கு வைத்த பானம் அந்த இடத்திலே இல்லை. அப்பொழுது கேட்டார்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹும்ம யா அல்லாஹ் அத்இம் மன் அத்அமனா, எனக்கு உணவளித்தவருக்கு நீ உணவு உண்ண கொடுப்பாயாக, வஸ்கி மன் சகானா, எனக்கு குடிக்க கொடுத்தவருக்கு நீ குடிக்க கொடுப்பாயாக. இந்த நிகழ்வை மிக்தாத் ரலியல்லாஹு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். பார்த்து அவருக்கு உள்ளத்திலே ஒரு யோசனை தோன்றுகிறது, இந்த பிரார்த்தனையிலே நான் வரவில்லையே, அவருக்கு வைத்த பாலையும் நான் குடித்து விட்டேனே என்று அவர் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு எந்த ஆட்டிலிருந்து பால் கறக்கப்பட்டதோ அந்த ஆட்டிடத்திலே சென்று அந்த ஆட்டை அறுப்பதற்காக, பால் கறப்பதற்காக அல்ல, அந்த ஆட்டை அறுத்து அந்த மாமிசத்தை அல்லாஹ்வுடைய தூதருக்கு தருவதற்காக கத்தியை எடுத்துக்கொண்டு சென்றார்கள். சென்று பார்க்கிறார்கள், எந்த ஆட்டிலிருந்து பால் கறக்கப்பட்டதோ அந்த ஆட்டினுடைய மடிகள் மீண்டும் பால் மடி கனத்ததாக இருந்தது. அந்த ஆட்டிலிருந்து மீண்டும் பாலை கறந்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொண்டு வந்து குடியுங்கள் யா ரசூலல்லாஹ் என்று தருகிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடிக்கிறார்கள். இன்னும் குடியுங்கள், மீண்டும் குடிக்கிறார்கள். இன்னும் குடியுங்கள் யா ரசூலல்லாஹ், போதும் போதும் என்ற அளவிற்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பாலை குடித்தார்கள்.
குடிப்பதற்கு முன்பாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், நீங்கள் இன்றைய பாலை குடித்து விட்டீர்களா? உங்களுடைய பங்கு இருக்கிறதா இல்லையா? அதை நீங்கள் குடித்து விட்டீர்களா என்று கேட்டார்கள். கேட்டுவிட்டு மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த பிரார்த்தனையில் அந்த பாலை கொடுத்ததன் மூலமாக இந்த சம்பவங்களை பின்னால் சொல்லி காட்டுகிறார்கள். யா ரசூலல்லாஹ், இப்படித்தான் நடந்தது. இதனால் தான் நான் தான் உங்களுடைய பாலை குடித்து விட்டேன். ஆனால் நான் மீண்டும் சென்று பார்க்கும் பொழுது அந்த ஆடு பாதுமடி கிடந்ததாக இருந்தது. அப்படி என்றால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அப்படி என்றால் மீதம் இருக்கக்கூடிய அந்த 2 நபித்தோழர்களுக்குமே நீங்கள் கொடுத்திருக்கலாமே. மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு நகைச்சுவையை மிக்க ஒரு நபித்தோழர். அவர் சொன்னார், அல்லாஹ்வின் தூதரே, நீங்களும் குடித்து நானும் குடித்து வேறு யாரும் குடிக்காவிட்டாலும் எனக்கு கவலை இல்லை, உங்களுடைய பிரார்த்தனையிலே நான் வந்து விட்டேன் என்று சொன்னார் என்ற செய்தியை இந்த சஹீஹ் முஸ்லிமிலே நாம் பார்க்கலாம். என்று சொன்னார், எந்த அளவிற்கு அந்த குடிக்கக்கூடிய உண்ணக்கூடிய பானங்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் நமக்கு படிப்பினைகள் இருந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நாம் சாப்பிடக்கூடிய, நாம் உண்ணக்கூடிய அல்லது நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய ரிஸ்க்குகளை கணக்கில் எடுக்காதவர்களாக, அல்லாஹ் தான் கொடுத்துக் கொண்டிருக்கிறார் என்பதில் நம்பிக்கை இழந்தவர்களாக இன்றைக்கு முஸ்லிம் சமுதாயம் சென்று கொண்டிருக்கிறது. அதனால் தான் வியாபாரத்தை விட்டுவிட்டு, வேலையை விட்டுவிட்டு, வேடிக்கையான காரியங்களை விட்டுவிட்டு ஜும்ஆவிற்கு நேரத்திற்கு வரையிலாத ஒரு சமூகமாக நாம் மாறிக்கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அல்லாஹ் ரஸாக் என்பதில் நாம் நம்பிக்கை இழந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அப்படி அல்லாஹ் தான் ரஸாக் என்பதில் ஒருவர் உறுதியாக மாற வேண்டும் என்பதைத்தான் இந்த சம்பவங்களின் மூலமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது இல்லாததால் தான் இன்றைக்கு குடும்பங்களில் நீங்கள் பார்க்கலாம், குடும்பங்களிலே அதை வழிநடத்தக்கூடியவர்கள் அல்லது அதற்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய ஒரு கணவர், அவருடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை இயல்பாக புரிதல் இருக்கக்கூடிய மக்கள் சொல்ல மாட்டார்கள். புரிதல் இல்லாத மக்களுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் என்ன? நான் மட்டும் இல்லை என்று சொன்னால் இந்த குடும்பத்தினுடைய நிலை அவ்வளவுதான். சொல்கிறார்களா இல்லையா? நான் மட்டும் இல்லைனா நீங்க அவ்வளவுதான் என்று சொல்லக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள். இன்னும் இளைஞர்களுடைய சிந்தனைகள் எப்படி சென்று கொண்டிருக்கிறது? இளைஞர்கள் இன்றைக்கு நினைக்கிறார்கள், படித்து நல்ல முறையில் முன்னேறி நல்ல வேலைகளிலே இருக்கக்கூடிய இளைஞர்கள் மனிதர்கள் எண்ணுகிறார்கள், நான் என்னுடைய அறிவை கொண்டு படித்து என்னுடைய திறமையை கொண்டு முன்னேறி நான் ஒரு மனிதருக்கு உணவளிக்கிறேன், நான் சதகா கொடுத்ததன் மூலமாகத்தான் இன்னார் 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 வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்று சொல்லக்கூடிய அல்லது சொல்லாவிட்டாலும் உள்ளத்திலே எண்ணக்கூடிய அளவுக்கு நம்முடைய ரஸாக் என்ற பகுதி பலகீனமாக இருக்கிறது. அல்லாஹ் தான் இந்த நீங்கள் வேலைக்கு செல்வது, வியாபாரங்கள் செய்வது, உங்களுடைய மனைவிக்கு நீங்கள் கொடுப்பது, இந்த மனிதருக்கு சதகா கொடுப்பது, உங்களுடைய ஜகாத்தை நிறைவேற்றுவது எல்லாம் ஒரு காரணிகள். பொருளாதாரம் என்னை வந்தடைவதற்கான காரணிகள். அதை கொடுக்கக்கூடியவன் அல்லாஹ். அந்த அல்லாஹ் தான் ரஸாக் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அகீதாவுடைய பகுதியில் உறுதி கொள்ளக்கூடியவர்களாக அல்லாஹ் தான் ரஸாக் என்பதை உறுதியாக கொண்டு நம்முடைய இபாதத்துகளில் கடமையாக்கப்பட்ட அந்த காரியங்களில் இந்த ரஸாக் என்ற பகுதியை முழுமையாக நம்பிக்கை கொண்டு அதை செவ்வனே செய்து அல்லாஹ்விடத்திலே நன்மை பெறக்கூடிய மக்களாக வல்ல ரஹ்மான் உங்களை என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. إن الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. கணிதத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஜும்ஆவுடைய முதல் உரையிலே அல்லாஹ் தான் ரஸாக் என்பது தொடர்பான சில சுருக்கமான சில விஷயங்களை நீங்களும் நானும் நினைவுபடுத்தி அந்த பகுதியை உறுதியாக இல்லாதவர்கள் அவருடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அந்த அகீதா ரீதியான அடிப்பிணர்வுகளை குறித்து சில விஷயங்களை பேசினோம். அதைத் தொடர்ந்து அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய நமக்கெல்லாம் அவ்வப்போது நினைவுபடுத்திக் கொண்டே இருக்க வேண்டிய ஒரு செய்திதான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அபுல் ஜஅதுல் லம்ரி என்று சொல்லக்கூடிய நபித்தோழர் அறிவிக்கிறார்கள், மன் தரக்கல் ஜும்அத ثلاث مرات தஹாவுனன் பிஹா. யார் ஒரு மனிதர் அல்லாஹ் அவர் மீது கடமையாக்கி இருக்கக்கூடிய இந்த யௌமுல் ஜும்ஆ உடைய தினத்தில் இருக்கக்கூடிய இந்த ஜும்ஆவை 3 முறை வேண்டுமென்றே தொடர்ச்சியாக விட்டுவிட்டாரோ
அல்லாஹு அலா கல்பி, அல்லாஹ் அவருடைய உள்ளத்தில் அல்லாஹ் முத்திரையிட்டு விடுகிறார். பாதுகாக்கணும். எப்படி? யார் தொடர்ச்சியாக 3 ஜும்ஆக்களை விட்டுவிட்டாரோ, ஜும்ஆ கிடைப்பது என்பது எப்பொழுது கிடைக்கும்? ஹதீப் மிம்பரிலே ஏறுவதற்கு முன்பாக எந்த நேரம் குறிப்பிடப்பட்டிருக்கிறதோ அந்த நேரத்தில் வந்தால்தான் ஜும்ஆவுடைய பட்டியலிலே வழக்குமார்கள் நம்முடைய பெயர்களை பதிவு செய்வார்கள். இல்லை என்றால் ஜும்ஆ உங்களுக்கு கிடைக்காது. இது அல்லாஹ்வுடைய தூதருடைய நேரடியான வார்த்தைகள். அப்படி யார் தொடர்ச்சியாக 3 ஜும்ஆக்களை விட்டுவிட்டாரோ அவருடைய உள்ளத்தில் அல்லாஹ் முத்திரையிட்டு விடுகிறான் என்று சொன்னால், எப்படிப்பட்ட ஒரு ஈமானை விட்டும் விலக்கக்கூடிய ஒரு காரியத்தை இன்றைக்கு அறியாமல் நாம் எல்லாம் பல மக்கள் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த காரியங்களில் கவனம் எடுக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அதே போல 5 வேளை தொழுகைகள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்-அஹ்துல்லதி பைனனா வ பைனகும் அஸ்-ஸலாத். ஒரு முஸ்லிமிற்கும் அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளாதவனுக்குமான உடன்படிக்கை அஸ்-ஸலாத், தொழுகைதான். வெறும் ஜும்ஆ தொழுகை மட்டுமல்ல, 5 வேளை தொழுகைகள். ஃபமன் தரகஹா, யார் அந்த 5 வேளை தொழுகையை விட்டு விடுகிறானோ ஃபகத் கஃபர், அவன் அல்லாஹ்வை வெளிப்படையாக நிராகரித்து விட்டான். ஏன்? அல்லாஹ் எனக்கு ரஸாக்காக இருந்து கொண்டிருக்கிறான், அல்லாஹ் எனக்கு நான் எண்ணி பார்க்காத புறங்களில் இருந்து ரிஸ்கை தந்து கொண்டிருக்கிறான், எனக்கு இந்த உலகத்திலே ஹயாத்தாக என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறான், என்னுடைய உணவிற்கு அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கிறான். அப்படி இருக்கும் பொழுது அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், வமா மின் தாபத்தின் ஃபில் அர்தி இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா வ யஅலமு முஸ்தகர்ரஹா வ முஸ்தௌதஅஹா. அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொள்ளாத எந்த ஒரு ஜீவராசியும் இந்த உலகத்திலே இல்லை. அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொண்டு அல்லாஹ் உங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறான். முஸ்லிமிற்கும் அல்லாஹ் ரிஸ்க் தந்து கொண்டிருக்கிறான், காபிருக்கும் அல்லாஹ் ரிஸ்கை தந்து கொண்டிருக்கிறான். இப்படி தந்து கொண்டிருக்கும் பொழுது ஒருவன் நிராகரிக்கிறான் என்பதற்கான அடையாளமாக தொழுகையை விடுவதை இந்த மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது என்று சொன்னால், தொழுகையை பேணக்கூடியவர்களாக மாறுவதுதான் ரஸ்ஸாக் என்ற பகுதியை நாம் உறுதியாக தெளிவாக சரியான முறையில் விளங்கி இருக்கிறோம் என்பதற்கான அடிப்படை. ஜும்ஆவிற்கு நேரமாக வருவதுதான், ஜும்ஆவுடைய நேரத்தில் வியாபாரம் தடை செய்யப்பட்டது என்று சொல்லப்பட்டதற்கு பின்பாக அதை மாற்றுக்கிறது சொல்வதற்கு, அதை ஹலால் என்று வாதிடுவதற்கு, செய்யலாம் என்று நினைப்பதற்கு யாருக்கும் இந்த மார்க்கத்தில் அனுமதி கிடையாது. அப்படி செய்யக்கூடியவர்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ் முத்திரையிட்டு விடுவார். முத்திரையிட்டு விட்டால் அல்லாஹ்வை பற்றிய செய்திகள், மார்க்கத்துடைய புரிதல்கள், அல்லாஹ் ஈமான் சார்ந்த விஷயங்கள் எதுவும் அவரை சென்றடைவதற்கான வாய்ப்புகள் குறைந்து கொண்டே வருகிறது என்பதை நாம் நம்முடைய ஈமானை பரிபவக்கூடிய, ஈமானை இழக்க செய்யக்கூடிய இது போன்ற காரியங்கள் இருந்து நம்முடைய காரியங்களை செயல்படுத்திக் கொண்டு அல்லாஹ் தான் ரஸாக், அவனுக்கு செலுத்த வேண்டிய இபாதத்துகளை நாம் செலுத்தினால், அவனுக்கு அஞ்ச வேண்டிய முறைப்படி நாம் அஞ்சக்கூடியவர்களாக மாறினால் அல்லாஹ் வாக்களிக்கிறார். அல்லாஹ் அப்படிப்பட்டவர்களுக்கு என்ன வாக்களிக்கிறார் தெரியுமா? வமையத்தகில்லாஹ், யார் அல்லாஹ்விற்கு அஞ்சி இந்த காரியங்களை சரிப்படுத்திக் கொள்கிறாரோ யஜஅல் லஹு மக்ரஜா, அல்லாஹ் அவர்களுக்கான வழிகளை அல்லாஹ் ஏற்படுத்துவார். வயர்ஸுகுஹு மின் ஹைஸு லா யஹ்தஸிப், நீங்கள் எண்ணி பார்க்காத வழிகளில் அல்லாஹ் உங்களுக்கு ரிஸ்கை தருவார். இந்த வியாபாரத்தை வாங்கக்கூடிய வாடிக்கையாளர் அல்ல உங்களுக்கு பொருளாதாரம் தரக்கூடியவன். அல்லாஹ் நாடினால் அது அல்லாத, அந்த நபர் அல்லாத வேறு ஒரு பெரிய வியாபாரத்தின் மூலமாக உங்களுக்கு ரிஸ்கை வழங்கலாம். இதெல்லாம் காரணிகள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி அல்லாஹ்விற்கு மாத்திரம் அஞ்சி நடந்தால் அல்லாஹ் நாம் நினைக்காத புறங்களில் இருந்து இந்த ரிஸ்கை தருவார், தந்து கொண்டே இருப்பார். அப்படிப்பட்ட ரிஸ்கை அல்லாஹ்விடத்தில் அதிகமாக கேட்க வேண்டும். அதிகமாக அதற்கு நன்றி செலுத்தக்கூடிய மக்களாக, ஐவேளை தொழுகைகளில் இபாதத்துகளில் கடமையாக்கப்பட்ட விஷயங்களை பேணக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் வேண்டும். ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன் நார். வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.